ரேவதி இரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் தனியா வராத. இனி இப்படி நடக்க கூடாது. நடந்த எந்த நேரம்னாலும் நான் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவேன்னு என் வீட்டுக்கு தெரிய வேண்டாமா? அதுக்குதான் கிளம்பி வந்தேன். ஆனா இதுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினாங்கன்னு தான் தெரியல. அவங்க எப்படி வாபஸ் வாங்குவாங்க? நான் தான் உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அம்மா கிட்ட கராரா சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க பயந்து போய் தான் கேஸ வாபஸ் வாங்கிருக்காங்க. ஆனா நீங்க வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் மாமாக்காக நான் வராம இருப்பேனா? கையில காயம் எப்படி இருக்கு? நீங்க தான் அப்பவே காயத்துக்கு மருந்து போட்டுட்டீங்களே, அதனால வலி பெருசா தெரியல. சரி, மண்டபத்துக்கு போலாம். ஆமா, எல்லாரும் நம்மள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். கடவுளே, இந்த உலகத்துல எல்லாருமே கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நான் மட்டும்தான் இந்த கல்யாணம் எப்படியாவது நிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா கார்த்தி மாமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அவரு என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாருன்னு தான் எனக்கு தெரியல. அவரு கூடவே இருந்து நீதான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணுமா? நான் என் மாமா மேல இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்போ மணமேடையில போய் உட்கார போறேன். நீதான் பாத்துக்கணும். அம்மாடி, என் கண்ணை திறந்துட்டியா? அம்மா, கடவுளே, என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா. என் பிரார்த்தனை வீண் போகல. அம்மா, எனக்கு என்னாச்சு? அம்மாடி, நீ இத்தனை நாளா கண்ணு முழிக்காம கோமால இருந்தம்மா. நீ சரியாவியா இல்லையான்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்தம்மா. என் செல்லம், உன்னை இப்படி பார்க்க நான் எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இருமா, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். டாக்டர், டாக்டர், டாக்டர். என்னம்மா? என் பொண்ணு கண்ணு முடிச்சிட்டா டாக்டர். அப்படியா? வாங்க, நாங்க வரோம். சிஸ்டர், டாக்டர் வாங்க. அம்மா, டாக்டர் வராங்கம்மா. பாருங்க டாக்டர். எப்படிமா இருக்க? இப்ப பரவாயில்லையா? ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர். அப்கோர்ஸ் டயர்டா தான் இருக்கும். நீ கோமால இருந்து ரெக்கவர் ஆயிருக்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் இப்ப எதுக்கு? தேவையில்லாம எதையாவது யோசிச்சு நீ ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், புரியுதா? சரிங்க டாக்டர். பை த வே, உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஞாபகம் வருதா? எதுவும் ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல, விட்டுடு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இல்ல டாக்டர், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒருத்த மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அப்ப அவன் தான் என் மேல கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணான். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனியா? யாருமா அவன்? அவன் பேர் என்னன்னு தெரியுமா? அவன் பேர் எனக்கு ஞாபகம் வரலம்மா. போதுமா,
நீ இவ்வளவு தூரம் கண்ணை திறந்து பேசுறதே போதும். இதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். கார்த்தி தம்பி மட்டும் இல்லனா உன்னை இப்படி பாத்திருப்பேனான்னு கூட தெரியலம்மா. கார்த்தியா? யாருமா அது? உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்க பொண்ணோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. அம்மா, நீ சொல்ல சொல்ல இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அவன் பேரு ரெட். ரெட்டா? ஆமாம்மா, இப்ப எல்லாமே எனக்கு கிளியரா ஞாபகம் வந்துருச்சு. அவன் பேரு ரெட். 1ஆம் நம்பர் கிரிமினல். அவன் தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணான். அவனை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? ஐ மீன், அவன் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மாடி, நீ இந்த போட்டோவை பாரு. இவன் உனக்கு தெரியுமா? இவன் தான் உன்னை ஆக்சிடென்ட் பண்ணானா? ஐயோ அம்மா, இவனேதாம்மா, இவன் தான்மா, இவன் தான் அந்த ரெட். எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்த அயோக்கிய. போட்டோவை காட்டி மிரட்டி பணம் பறிப்பான். என்னையும் மிரட்டினான்.